இந்த வீடியோல நாம லீகல் ஹேர் சர்டிபிகேட் அதாவது வாரிசு சான்றிதழ் அப்படின்னா என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு நபர் உயில் எதுவுமே எழுதி வைக்காம இறந்து போயிட்டாருன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க தான் இறந்து போன நபரோட வாரிசுதாரர்கள்னு ப்ரூஃப் பண்றதுக்கு பயன்படக்கூடிய டாக்குமெண்ட் பேர் தான் லீகல் ஹேர் சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ்ல தாசில்தாரும் மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து மண்டல் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸும் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சர்டிபிகேட்டை என்னென்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஃபோன் கனெக்ஷனில் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அண்ட் முனிசிபல் ரெக்கார்ட்ஸில் மியூட்டேஷன் சொல்லுவாங்க, நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோசர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன் கிளைம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப அவசியம். அதே மாதிரி நீங்க இறந்த நபரோட ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு டிஸ்பியூட்டட் கிளைம் லைக் ஃபினான்சியல் அசட்ஸோ இல்லைன்னா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாவோ இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் சிவில் கோர்ட் அதாவது மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி அங்க ஒரு டிக்ளரேஷன் சூட்டை நீங்க ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி முனிசிபல் கார்பரேஷனும் ஒரு லீகல் ஹேர் அக்னாலஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லைன்னா லோக்கல் பாடிஸ்ல உள்ள ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ண மட்டும் தான் பயன்படுத்த முடியும், வேற எதுக்குமே பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரியான லா அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.